ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மாதங்களில் நான் மார்கழி, மந்திரத்தில் நான் காயத்ரி அப்படின்ட்டு கீதையில் பகவான் கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. அந்த வசந்த மாதமான மார்கழி மாதத்திற்கு உண்டான தமிழ் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தின் பலன்கள் ஒத்துப்போக வேண்டும். இந்த மார்கழி மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரத்தை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் கிரக நிலவரத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு 4 நிமிஷம் 5 நிமிஷம்ட்டு டைம் போட்டுட்ருக்கீங்க. தயவு செஞ்சு இந்த கிரக நிலவரத்தை டைம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் இது வேஸ்ட்டு கிடையாது. ஏன்னா நீங்கள் உங்களை தெளிவுபடுத்திக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். ஏன்னா இதில் சொல்லக்கூடிய டேட்ஸ் பிரகாரம் தான் பலன்களும் மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் டேட்ஸை தெரிஞ்சுக்கிறது, டைம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மாத ஆரம்பத்தில் குரு பகவான் மேஷ ராசியில் இருக்கார், கேது கன்னி ராசியில் இருக்கார், சுக்கிரன் துலாம் ராசியில் இருக்கார், செவ்வாய் விருச்சிக ராசியில் இருக்கார், சூரியன் புதன் தனுசு ராசியில் இருக்காங்க, கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் இதுதான் முக்கியமான விஷயம். இதில் கிரக பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி டிசம்பர் 31 அதாவது இந்த மார்கழி மாதத்தில் 15 ஞாயிற்றுக்கிழமை இரவு 11 மணி 57 நிமிடம் 53 வினாடிக்கு குரு பகவான் மேஷ ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அதாவது பேக்வேர்ட் மோஷன் போயிட்டு ஃபார்வேர்ட் மோஷன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பலன் தான் பல பேருக்கு, அதாவது ஆல்மோஸ்ட் 12 ராசிக்காரங்களுக்கும் நற்பலனை கொடுக்கறதுக்கு இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி தான் அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு. இந்த மாதத்தில் ஏற்படுகின்ற கிரக பயிற்சிகள், அதாவது மார்கழி மாதத்தில் ஏற்படுகின்ற கிரக பயிற்சிகள், மார்கழி 10 டிசம்பர் 26 சுக்கிரன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி சனி பார்வையில் வரப்போகிறாரு. அதே சமயம் மார்கழி 12 டிசம்பர் 28 செவ்வாய் விருச்சிக ராசியிலிருந்து சனி பார்வை விட்டு தனுசு ராசிக்கு பயிற்சியாகி குரு பார்வையில் வரதுனால குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது. குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனா யோகம் ஏற்படுத்தி கொள்கிறார்கள். இது பல ஆல்மோஸ்ட் 99.99% எல்லா ராசிக்கும் நல்லதை கொடுக்கறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது. அதே சமயம் டிசம்பர் 29 மார்கழி 13 அன்னைக்கு புதன் வக்கரகதியில் பின்னோக்கி நகர்ந்து தனுசு ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இது வக்கரகதியில். ஜனவரி 8 மார்கழி 23 ஜனவரி 8 அன்னைக்கு புதன் தனுசு ராசிக்கு மீண்டும் பயிற்சி ஆகிறாரு. அதுக்கப்புறமா கடைசி பயிற்சி ஜனவரி 14 அன்னைக்கு சூரியன் ஜனவரி 14 ராத்திரி 2 மணி 41 நிமிஷம் 14 ராத்திரி 15 விடியற்காலை 2 மணி 41 நிமிஷத்துக்கு சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால மார்கழி மாதம் முடிந்து தை மாதம் பிறக்கின்றது. தை மாத பிறப்பு ஜனவரி 15 அன்னைக்கு. இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் மற்றும் கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில், இந்த மார்கழி மாதத்தில் அந்த பரந்தாமனை அனைவரும் தியானிப்போம். ஏன்னா இந்த மாதத்துக்கு உண்டான பரிகாரமே கிருஷ்ண பரமாத்மாவையும் பெருமாளையும் வழிபடுறது தான் 12 ராசிக்கும். அது ஒவ்வொரு ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த பரந்தாமனை வழிபடும் பொழுது உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார். இந்த மாதத்திற்கு உண்டான பலன்கள் அனைவருக்கும் நன்மையை ஏற்படுத்துங்கிற நம்பிக்கையில் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை இப்பொழுது ஆராய்வோம். மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். செவ்வாய்க்கு சனி பார்வை இருக்குது. தந்தை மகன் உறவுக்குள்ள தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அல்லது தந்தையின் ஆரோக்கியத்திற்காக செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் டிசம்பர் 28, அதாவது மார்கழி மாதம் 12ஆம் தேதி வரைக்கும், மார்கழி 12ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. அதுக்கப்புறம் புதன் திருப்பி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்குள்ளே வராரு. ராசிநாதன் 6ஆம் இடத்துக்கு வர்றது நல்லது தான், அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். 6ஆம் இடத்துக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறதும் நல்லது தான். உங்களுக்கு செலவுகள் குறையும். செலவை குறைக்கக்கூடிய வகையில் தான் அவர் பயிற்சி ஆகிறாரு. அதனால் இந்த மாத பிற்பகுதி முழுவதுமே, அதாவது டிசம்பர் மாதம் 28ஆம் தேதிக்கு மேலே அனைத்து விதமான நன்மைகளையும் மிதுன ராசி நண்பர்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல மாதமாக இருக்குது. மார்கழி மாதத்தில் எங்களுக்கு என்ன சார் நல்லது நடக்க போகிறது, திருமண விஷயம் வேண்டான்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் சைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் துவக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். பெரிய ஒரு பதவியில் இருக்கிற அரசியல் துறையில் தமிழ்நாட்டோட முதலமைச்சர்லேருந்து ஏதாவது ஒரு பெரிய பதவியில் இருக்கிற நபரை நீங்கள் டைரெக்டாக மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது பாரத தேசத்தின் பிரைம் மினிஸ்டரே நீங்கள் மீட் பண்ணலாம். உடனே கிண்டல் பண்ணாதீங்க, உங்களுக்கு அது நடக்கிறதுக்கு உண்டான யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா இந்த மாதம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதாவது ஒரு பெரிய மனிதர் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக, உங்களுக்காக அவர் ஜாமீன் போடுவார். அதாவது இந்த பையனுக்காக நான் சப்போர்ட் பண்ணுறேன், இவனுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன். உங்கள் பேரில் இருக்கிற நம்பிக்கை அந்தளவுக்கு வளரக்கூடிய மாதமாக இருக்கும். நம்ம சொல்கிறதுல உடனே அந்த வார்த்தையை எடுத்துக்கிறாங்க. அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தத்தை எடுத்துகிட்டு பார்க்கணுமே தவிர வார்த்தையை மட்டும் பார்க்கக்கூடாது. உங்களுக்கு பெரிய மனிதர்களின் சந்திப்பு, பெரிய மனிதர்களின் உதவி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அரசு பதவிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அரசு வேலைக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. மாத பிற்பகுதி, அதுவும் ஜனவரி 1ஆம் தேதி உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு கிடைக்காத அரிய பொக்கிஷங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். காரிய வெற்றி ஏற்படும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதற்குண்டான யோகம் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். அதுவும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க, ஐஏஎஸ், ஐபிஎஸ், சிஏ, ஐசிடபிள்யூஏ, சிஎம்ஏ, இல்லை எல்எல்பி, நம்ம லா காலேஜ் எக்ஸாம் எழுதுகிறவங்க, இல்லாட்டி நீட் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறவங்க, இந்த எக்ஸாம் எல்லாம் ஜனவரி 1ஆம் தேதிக்கு மேலே ஏதாவது டைம் டேபிள் நடந்து அதில் நீங்கள் எக்ஸாம் எழுதினீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் 200% நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு ஏற்ப ஒத்துப்போகணும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மார்கழி மாதம்ங்கிறது அமோகமான பலன்களை தரக்கூடிய மிதுன ராசிக்கு தரக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால இந்த மிதுன ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள். இந்த மிதுன ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் மேன்மையை அடைவார்கள். மிதுன ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிதுன ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. மிதுன ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் வெற்றியும் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை சார்ந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது மட்டுமல்லாமல் மாத பிற்பகுதியில் சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி விரயஸ்தானத்தை பார்க்கும் பொழுது கடல் கடந்து போகிறதுக்கு உண்டான, பறந்து போகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். மொத்தத்தில் வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் மிதுன ராசிக்கு இருக்கிறதுனால மிதுன ராசியில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்ட்டு பார்த்தேன்னா, அமர்ந்த கோலத்தில் இருக்கும் பெருமாளையும் நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாளையும் வழிபட வேண்டும். ஒன்றா அமர்ந்திருக்கணும் அல்லது நின்றுக்கணும்ல, நீங்கள் ரெண்டையுமே வழிபடும். முதல்ல அமர்ந்த கோலத்தில் இருக்கும் பெருமாள், அமர்ந்த கோலத்தில்னா நரசிம்மர் உட்காந்துருப்பார், தாயார் இங்கே மார்பில் உட்காந்துருப்போம். அந்த தாயாரையும் சேர்த்து நீங்கள் நரசிம்மரை வழிபட வேண்டும். அதன் பிறகு நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாளை வழிபட வேண்டும், பார்த்தசாரதி பெருமாளை வழிபட வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா நீலவர்ண பெருமாளை வழிபட வேண்டும். அனைத்து விதமான பெருமாள் கோயில்களுக்கும் சென்று அமர்ந்த கோலம் நின்ற கோலம் பெருமாளை வணங்கி வழிபட்டு வர உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்பட்டு கடல் கடந்து போகும் யோகத்தை அந்த பரந்தாமன் ஏற்படுத்தி கொடுப்பான். அவனின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த மார்கழி மாத ராசி பலன்களில் சொல்லப்பட்டுள்ள உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை நீங்கள் கிரமமாக செய்து அனைத்து விதமான யோகத்தையும் பெற வேண்டும். உங்களுக்கு இதுநாள் வரை இருந்த கஷ்டங்கள் உங்களை விட்டு அகல வேண்டும். அதற்கு அந்த பரம்பொருளான பரந்தாமன் புருஷோத்தமன் துணை இருக்க வேண்டும் எனும்
அடியேனின் பிரார்த்தனைகளை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.